இது பாருங்க ஆப்பிள் மரம், இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நாங்க பறிச்சு சாப்பிட்டோம். இப்பதான் மரம் கொஞ்சமா முத்திட்டு வருது. ஆனா இளம் மரத்திலேயே நல்ல ஆப்பிள், கிரீன் ஆப்பிள் வந்தது. இது வந்து டிராகன் ஃப்ரூட். இது பறிச்சு சாப்பிட்டோம் நாங்க. ரொம்ப டேஸ்ட்டுங்க இந்த பழம். அதாவது நாங்க கடைகள்ல ரெகுலரா வாங்கி சாப்பிட்டுருக்கோம்ல, அதனால நான் சொல்றேன். இது வந்து நல்ல சவச்சவச்சவச்சான்னு இருக்கும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல சிவப்பா இருக்கும். அப்புறம் இன்னொரு அதிசயத்தை காமிக்கிறீங்க வாங்க. இங்க பாருங்க சாத்துக்குடி, தெரியுதா உங்களுக்கு? சாத்துக்குடி இப்பதான் 4 நாள் முன்னாடி நாங்க பறிச்சோம். ஒரு 4-5 பழம் எடுத்தோம். இன்னும் அந்த பக்கம் அந்த செவுத்துல அந்த பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா தொங்கிக்கிட்டு இருக்கு. நல்ல பெரிய பழமா இருந்தது. இது அன்னாசி பழம். ஏன்னா இந்த இலையை வச்சு தான் நம்ம எப்பவுமே கால்குலேட் பண்ணணும். இந்த இலை இருக்கு இல்லையா, அதுவே காமிச்சு கொடுத்துரும் எப்பவுமே. இந்த மண்ணுக்கடியில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அந்த இலையை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ பெருசு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இலையை வச்சு நான் சொல்றேன். நல்ல நீளமா பெரிய பழமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாங்க தர்பூசணி எல்லாம் போட்டிருக்கோங்க. தர்பூசணி அப்படி தர்பூசணின்ற சீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடியில் வெயில்ல தான் வரும் இல்லையா, அது நாங்க தரையில அப்படி ஓரத்தில் விட்டுருவோம். அந்த நிழல் இருக்கு இல்லையா, அப்படி விட்டுட்டோம்னா அந்த நிழல்லையே நல்லா காய்க்கும். இது பார்த்தீங்கன்னா லிச்சி சாப்பிடுவோம் இல்லையா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கு என்ன ஹேபிட்னா, எந்த பழமும் வந்ததுன்னா வீட்டில் அது முளைக்கல, அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். ஃபர்ஸ்ட் அதை வச்சு விதையை கொண்டாந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் நான். வந்தா சந்தோஷம், ஆனால் நீ வருவேன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வைக்கிறேன், மண்ணில் புதைச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பேன். இந்த கிளைமேட்டுக்கு, இந்த வெயிலுக்கு, அதுவும் மொட்டை மாடியில் லிச்சி வரவே ஒரு இலை கூட வராது. அது எனக்கு காய்க்கலன்றது வந்து அடுத்த இது. ஆனால் நாம் வெற்றிகரமாக எப்படியோ நான் சொன்னதை கேட்டு அது வந்துருச்சு இல்லை, அது அந்த காய் வைக்கும். நிச்சயமாக நீங்கள் அடுத்த தடவை வந்து எடுப்பீங்க, லிச்சி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வருவீங்க. இது வந்து எலுமிச்சை செடி. ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் பாருங்க, இங்கே ஒன்று இருக்கு, ஒரு சாத்துக்குடி அளவு இருக்குங்க. இது நம்ம உங்களுக்கு வெயில் காலத்தில் தான் எலுமிச்சம்பழம் சீசன் இல்லையா. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலுமிச்சம்பழமும் இவ்வளோ பெருசு இருக்கும். ஊறுகாய் காயும் நாங்கள் வச்சுருக்கோம், அப்புறம் இந்த ஜூஸ் காயும் வச்சுருக்கோம். இதை பாருங்கள், மாதுளம்பழம் நிறைய காய்க்கும் மாதுளம்பழம். இதில் அணிலெல்லாம் வந்து விடாது. இருந்தால் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், பரவாயில்ல அதுவும் ஒரு ஜீவன் தானேன்னு சாப்பிட விட்ருவோம். நாங்கள் வந்து பறிக்கிறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது சுண்டக்காய் வந்து அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கத்திரிக்காய், இந்த பீன்ஸு, துவரங்காய், சுண்டக்காய், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாடியில் வைக்கிறதுங்கிறது பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, அவரைக்காய் எல்லாம் கட்டாயம் சீக்கிரம் கிளஸ்டராக வரும். அது நான் நிறைய போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் ரெனோவேஷனில் இருக்கிறனால நான் கொஞ்சம் புதுசாக எதுவும் போடலை. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கிளஸ்டராக வரக்கூடியது அந்த கொத்தரங்காய் சொல்லுவாங்க இல்லையா, கொத்தவரங்காய், அவரைக்காய், அப்புறம் பீன்ஸு. நான் இது காராமணி எக்கச்சக்கமாக வந்ததுங்க எங்கள் வீட்டில். போதும் என் பசங்கள்லாம் அம்மா போதுமா காராமணி, இனிமேல் வேறு தான். அதாவது நிறைய ஒரு கிட்டத்தட்ட நிறைய ஈல்டு எடுத்தோங்க. அது காராமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படியே படர விட்டுட்டோம். நல்லா நீளமாக தொங்கும், நல்ல பெருசாக தொட்டியில் இவ்வளோ பெரிய காயாம்பாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அப்புறம் பூசணிக்காய், சொரக்காய், புடலங்காய் எல்லாமே போட்டிருந்தோம். அப்படியே ஒவ்வொன்றும் இது மேலேயே படர்ந்துருக்கும். அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் எதுவுமே வேண்டாம். அப்படியே என்ன ஆகும்னா அப்படியே இது மேலே அதே தானாக வந்துருங்க. எல்லாம் இது மேலே வந்துக்கிட்டு தானாக ரொம்ப நல்லா இருந்துச்சு.